ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னா அப்போ மறக்காம நம்ம சேனலை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு 21 டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஆக்சுவலா வீடியோ வந்து ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன் வந்து உடைஞ்சு போச்சு. அதனால வந்து வீடியோஸே போட முடியல. நான் வந்து ஃபோன் உடைஞ்ச பிஃபோர் டே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், சரி வீடு வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ற மாரி எடுக்கலாம் அப்டின்ட்டு எடுத்திருந்தேன். வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கிறப்போ என்னாச்சு, ஃபோன் வந்து ஆக்சுவலா அது ஆல்ரெடி டிஸ்ப்ளே வந்து சைட்ல வந்து லைட்டா போயிருந்துச்சு. ஃபுல்லா வீடியோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டேன் நானு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி அப்லோட் பண்ணலாம் அப்டின்னு நெனச்சேன். அதுக்கு முன்னாடி சார்ஜ் இல்ல. ஃபோன்ல சார்ஜ் போட்டுறலாம். கிளீன் பண்ற வரைக்கும் இருந்தது. லாஸ்ட்டா வந்து ஒரு தடவ காட்டலாம். அந்த கிளீன் பண்ணதெல்லாம் லாஸ்ட்ல காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஆஃப் ஆயிருச்சு. சரி சார்ஜ் போடலான்னு சார்ஜ்ல போட்டேன். சார்ஜ்ல போட்டு எடுத்து ஃபோன ஆன் பண்ணா ஆனே ஆகல. ஃபோன் டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே வந்து அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. நான் ஃபோன் தான் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நெனச்சேன். போயிருச்சு. சரி ஒரு ஃபோன் தான் போச்சு. வீட்ல வந்து 2 ஃபோன் இருக்கு. 2 ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, 2வது ஃபோனுமே டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சு. அது வந்து டிஸ்ப்ளேனா பாதி டிஸ்ப்ளே தான் தெரிஞ்சது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, என் கையால தான் உடைஞ்சு போச்சு அந்த ஃபோனுமே. சார்ஜ்ல போட்டிருந்தேன். அது வந்து வைப்ரேட் மோட்ல கூட போடல நானு. நார்மலா சார்ஜ்ல போட்டிருக்கப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்தோனே கீழ விழுந்து அந்த ஃபோனும் உடைஞ்சு போச்சு. வீட்ல சுத்தமா ஃபோனே இல்ல. ஓ இப்போ 1 மந்த் என்னமோ ஆவப்போதுன்னு நெனைக்கிறேன். சுத்தமா ஃபோனே இல்ல வீட்ல. ஃபோனே இல்லாம தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து 2 ஃபோன் வச்சிருந்தான். சரி அவன்ட்டருந்து ஒரு ஃபோன் வந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தான். அதுல ஆனா நான் வந்து என்னோட யூடியூப் மெயில்லாம் நான் வந்து போடல. சும்மா நார்மலா வீட்டுக்குன்ட்டு வச்சிருந்தேன். சரி நம்ம புது ஃபோன் வாங்குனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம் அப்டின்ட்டு நான் அதிலேயே டிஸ்ப்ளே மாத்தியிருக்கலாம். ஆனா அதுல நெறைய தடவ டிஸ்ப்ளே மாத்திட்டேன். ஒரு 2, 3 டைம்ஸ் 3 தடவ மாத்திருப்பேன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டிஸ்ப்ளே. ஆனா அந்த ஃபோன் வாங்கி 2 இயர்ஸ் தான் என்னமோ ஆகுது. 2 இயர்ஸ்ல வந்து 3 டைம்ஸ் என்னமோ உடைச்சிருப்பேன். அந்த ஃபோன் வந்து எப்படி உடைஞ்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து அது தானா ஆஃப் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது எப்படி உடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா, இந்த ஃபோன தூக்கி போடுற பழக்கம் ஒண்ணு இருக்கு. அது எங்க தான் இருக்குமோ தெரியாது. கோவத்துல தான் நம்ம கையில இருக்கும் போல இருக்கு. இந்த மாரி இது வந்து ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாரி ஒரு 3, 4 தடவ வந்து இந்த மாரி ஃபோன்லாம் உடைச்சுட்டேன். இனிமேலாவது ஃபோனெல்லாம் உடைக்காம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா, இந்த தடவ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அதான் ஃபோன் உடைஞ்சிச்சுன்னா உடனே டிஸ்ப்ளே போட்டு குடுத்துருவாங்க. இந்த தடவ என்ன சொல்ட்டாரு, "இல்ல உனக்கு டிஸ்ப்ளே போட மாட்டேன். நீ ஃபோன் இல்லாம வந்து இருந்தா தான் உனக்கு அந்த அரும தெரியும்." அப்படின்னு சொல்ட்டாங்க. எனக்கு வந்து அது நார்மல் டைம்னா கூட ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அந்த YouTubeல வந்து நமக்கு வியூஸ் போது, போகல. அது வந்து செகண்டரி தான். அதுல டெய்லி வீடியோ போட்டு பழக்கமாயிருச்சா, இப்ப வீடியோஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாரி இருந்தது ஃபோன் இல்லாததுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் இல்ல இந்த டைம்ல இருந்தே வந்து ஃபோன உடைக்காம அப்படியே வந்து இந்த ஃபோன ஒரு பத்திரமா ஒரு 2, 3 வருஷம் வச்சுக்கணும்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணுவோம். கோவத்த கம்மி பண்றத வந்து பார்க்கணும். அது என்னன்னு தெரியல. கோவம் வந்துச்சுனா மட்டும் இந்த மாரி செல் வந்து உடைக்கிற பழக்கம் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து முள்ளு குத்துதுங்க. அதனால தான் ஃபோன திருப்பிக்கிட்டே இருக்கேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா, இங்க ஷேமா நிக்கிறான். அதனால அவனையும் வீடியோ எடுக்க முடியல என்னால. ஸோ கைய இத காட்டுறேன்னு இது ஒண்ணும் சீன்லாம் போடல நானு. ஆக்சுவலா அது வந்து சும்மா மருதாணி கிடந்துச்சு அப்டின்ட்டு ஒரு சைக்கிள் வீல் மாரி வரைஞ்சு விட்டுருக்கேன். ஸோ அத வந்து இது பண்றேங்க. அது அப்படிதான் இருக்கு. அது சும்மா போட்டது. அது வந்து கலர் ஆயிடுச்சு. நான் உடனே வாஷ் பண்ணிட்டே இருந்தாலும் அது கலர் ஆயிடுச்சு. ஸோ அத வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே கன்டினியூஸா அப்லோட் பண்ணலாம். ஆக்சுவலா பிஃபோர் எடுத்தது நான் ரம்ஜான் அன்னைக்கு அதுக்கப்புறம் நெறைய இடத்துக்கு வெளிலவும் போனேன். ஆக்சுவலா வீட்லயுமே வந்து நல்லா வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாம். ஆனா வீடியோஸ்லாம் வந்து மிஸ் பண்ணேன். எடுக்க முடியாதனால. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து நம்ம வீடியோ போட போறோம். டெய்லி 12:00 வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காம வந்து பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அப்போ மறக்காம நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.